நம்மளோட பவர் ஹீட்டருக்கு பிளேடு மாற்ற போகிறோங்க. அதாவது கிட்டத்தட்ட ஒரு 50 மணி நேரம் ஓட்டியாச்சு. ஆனால் என்ன ஒரு பிரச்சனைனா, கிஷன் கிராஃப்டில் 50 மணி நேரம் ஓட்டினதுக்கே பிளேடு வந்து கிட்டத்தட்ட கத்தியாட்டாயிடுச்சுங்க. ஆனால் இதுவே மித்த பிராண்டில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இன்னும் பிளேடு எவ்வளோ பிளேடு இருக்குது. அது ஏன்னா அதெல்லாம் நல்ல ஹெவி ஸ்டீல், இதெல்லாம் லைட்டாக இருக்குதுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கழட்டியாச்சு. 2 சைடு மட்டும்தான் வாங்கிட்டு வந்துருக்குதுங்க. கிட்டத்தட்ட கம்பெனியில் கேட்கும்போது கிட்டத்தட்ட 150 ரூபா சொன்னாங்க. இதே வெளியே லோக்கல்லே வாங்கும்போது 120 ரூபா வந்துச்சுங்க. கிட்டத்தட்ட இதில் பார்த்திங்கனாவே ஒரு 500 ரூபா வித்தியாசம் வருங்க 16 பிளேடுக்கு. அப்புறம் 32 பிளேடு வாங்கும்போது கிட்டத்தட்ட 1000 ரூபா டிஃப்ரென்ஸ் வருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். இதோட திக்னஸும் நல்லா தெரியுங்க. இது வந்து பாதிக்கு தான் இருக்குங்க. அதாவது தேஞ்சதுக்கப்புறம் பாதி இல்லை, அந்த இடத்துல ஸ்க்ரூ போடுற இடத்துல அது தேய்மானம் ஆகல, அப்பயே பாதி தாங்க இருக்குது. நல்லா ஹெவியான மெட்டல். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். இது மாதிரி போட்டு ஃபுல்லாக அசம்பிள் பண்ணுங்க. அசம்பிள் பண்ணிட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். இதில் என்ன ஒரு பிரச்சனை பண்ணிட்டோன்னா, ஒரே சைடாக போட்டாச்சுங்க. இதில் என்ன ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேனாங்க, ஒரே சைடாக போட்டேன். அதாவது பிளேடு வந்து கரெக்டாக தான் போட்டிருக்குது. ஒரு சைடாகவே பார்த்தா, அதாவது ஆப்போசிட்டாக போடணும். ஒன்று இந்த சைடு, ஒன்று அந்த சைடு மாற்றி போடணுங்க. நான் என்ன பண்ணிட்டேன், எல்லாம் ஒரே சைடை வச்சு போட்டேன். அப்புறம் ஃபுல்லாக கழட்டிட்டு எல்லாம் ரெடி பண்ணி போட்டிருக்குதுங்க. பிளேடு வாங்கினீங்கன்னா நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு லோக்கலில் ஒரு 2-3 கடை விசாரித்து பார்த்து வாங்குங்க. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு கடைக்கும் கிட்டத்தட்ட 30 ரூபா வித்தியாசம் வருது. 30 ரூபா ஆகும்போது கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 500 ரூபாய்க்கிட்ட வந்துடும். அதே மொத்தமாக மாற்றுறீங்கன்னா 1000 வந்துடுங்க. நன்றி, வணக்கங்க.